கையில் எப்போதும் சுண்ணாம்பும் உடம்பில் சோர்வும் மனசில் ஒரே நம்பிக்கையும் வைத்துக்கொண்டு வாழும் ஒரு சித்தாள் பெண். அவளோட உலகம் அவளோட பையன் சதீஷ் மட்டும்தான். காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து கூலிக்கு போய் மாலை கையில வந்த சில ரூபாய்களை எண்ணி வாடகை, அரிசி, காய்கறின்னு கணக்கு போடுற வாழ்க்கை. சதீஷை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிக்க வைக்கணும் இன்னும் மனசுக்குள்ள தினமும் பிரார்த்தனை. அம்மாவும் பையனும் ஒரே தட்டுல சோறு, சாதா குழம்பு அந்த நாளோட சோர்வோட சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஒரு நாள் சதீஷ் ரொம்ப மெதுவா சொன்னான், அம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல ரமேஷ் பிரியாணி கொண்டு வந்திருந்தான். எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு, ஆனா வாங்க முடியல. ஸ்கூல் சாப்பாடே வாங்கி சாப்பிட்டேனம்மா. அந்த வார்த்தைகள் சீதாவின் காதுக்குள் இல்ல, நேரா இதயத்துக்குள் குத்திச்சு. ஒரு நாளாவது ஒருனுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கணும் இன்னும் அவளுக்குள்ள ஒரு ஆசை அழுத்தமா பதிஞ்சு போச்சு. ஆனா கையில் பணம் இல்ல. தினசரி கூலி, 3 வேளை சாப்பாடு, வாடகை, அதுக்கே சரியா போயிருது. ஒரு நாள் என்ன, சீதா இன்னைக்கு வேலைக்கு போகலையா, சாப்பாடு எடுத்துக்காம போறேன். பக்கத்து வீட்டு பொன்னம்மா கேட்டா, அக்கா, பையன் ஸ்கூல்ல இருந்து வந்தா கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கண்கள் கலங்க கிளம்புறா. அந்த நாள் தான் அவளோட வாழ்க்கையில ஒரு கேட்டரிங் சர்வீஸ்ல இலை எடுத்து போடுற வேலை. கல்யாண சாப்பாடு, மணமணக்கிற பிரியாணி, அந்த வாசனை சீதாவோட கண்களையே நினைச்சுது. வேலை முடிஞ்சதும் 300 ரூபாய் பணமும் அங்க மிச்சமான பிரியாணிய ஒரு டப்பால போட்டு எடுத்து பொண்ணு கொடுத்தாங்க. சீதா டப்பால பிரியாணியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் மட்டன் கிரேவி எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றா. சீதா, இன்னைக்கு நம்ம வீட்டுல பிரியாணி. சதீஷ் கண்கள் ஒளிர்ந்துச்சு. ஆனா சீதாவின் கண்களில் அந்த ஒளியை விட அதிகமான கண்ணீர். பிரியாணிய தட்டுல வச்சு சிக்கனை கொஞ்சம் எடுத்து வச்சு மட்டன் கிரேவி போட்டு மகனுக்கு கொடுக்கிற சீதா, அத சதீஷ் ஆசை தீர வாங்கி அள்ளி அள்ளி சாப்பிடுறான். அதை பார்த்து சீதா மனசு நிறைஞ்சு போயிருது. அந்த நாள் பிரியாணி சுவையா இருந்துச்சோ இல்லையோ, ஆனால் அம்மா அன்பாலா அது சொர்க்கமா இருந்துச்சு. சீதாவுக்கு நிம்மதியா தூக்கம் வந்துச்சு. சதீஷும் பிரியாணிய வயிறார சாப்பிட்டுட்டு அவனும் தூங்கிடுகிறான்.